ஒரு வங்கியில் வேலை செய்த காலத்தில் 81 வயது முதியவர் ஒருவர் கிரிக்கெட் என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். என்னை அவர் வங்கிக்குள் வந்தவுடன் இம்ரான் கான் என்றுதான் கூப்பிடுவார். ஒருமுறை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மொஹிந்தர் அமர்நாத் நியூசிலாண்டில் செஞ்சுரி அடித்தார் டெபுவில் என்றார். அதாவது முதல் கிரிக்கெட் டெஸ்டிலேயே. நான் கூறினேன், அது மொஹிந்தர்நாத் அமர்லே சார், அவருடைய தம்பி சுரீந்தர் அமர்நாத் என்றேன். இல்லை இல்லை, அது மொஹிந்தர் அமர்நாத் என்றார். பிறகு நான் கூறினேன், பரவாயில்லை சார், யாராக இருந்தால் என்ன என்றேன். அதற்கு அவர் கூறினார், நான் அதை சரி பார்த்து உன்னிடம் கூறுகிறேன், நான் செய்தது சரி என்று, அப்படி தவறாக இருந்தால் நான் சொல்கிறேன் என்றார். பிறகு நான் அந்த நிகழ்ச்சியை மறந்துவிட்டேன். அவர் மாதம் ஒரு முறையோ வருவார், பென்ஷன் எவ்வாறு எடுப்பார், போவார். ஆனால் இதை பற்றி பேச்சில்லை. 4 வருடங்கள் கழிந்தன. ஒரு நாள் திடீரென்று அவர் வங்கிக்குள் வந்தார். என்னிடம் வந்து, இம்ரான் கான், நீதான் வெற்றி பெற்றாய், உனக்கு ஒரு போன்விட்டா டியூ என்றார். என்ன சார், எனக்கு புரியல, திடீர்னு எதுக்கு இது சொல்கிறீங்க என்று கேட்டேன். அதற்கு உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, அன்றொரு நாள் சுரீந்தர் அமர்நாத் செஞ்சுரி அடித்தாரா அல்லது மொஹிந்தர் அமர்நாத் செஞ்சுரி அடித்தாரா என்று நமக்குள் ஒரு விவாதம் எழுந்தது. நான் கூறினேன் மொஹிந்தர் என்று, நீர் கூறினீர் சுரீந்தர் அமர்நாத் என்று. இப்பொழுது ஒரு 2 நாட்கள் முன்பு வெரிஃபை பண்ணிய பொழுது அது நீ கூறியபடி சுரீந்தர் அமர்நாத் தான் செஞ்சுரி அடித்தார் டெபுவில் என்றார். நான், பரவாயில்ல சார், ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அதனால தான் நான் அவ்வாறு கூறினேன் என்றார். இருந்தாலும் நீ கரெக்டாக கூறினாய், அதனால் ஒரு போன்விட்டா உனக்கு டியூ இருக்கிறது என்று கூறினார். உடனே ஒரு அதிகாரி, நானும் இருக்கிறேன், எனக்கும் போன்விட்டா என்றார். பெண் அதிகாரி, உங்களுக்கும் வாங்கி தருகிறேன் என்றார். அவரிடம் நான் போன்விட்டாவை வாங்கி குடித்துவிட்டு அவருக்கும் ஆர்டர் செய்துவிட்டு அவரிடம் அளவலாவினேன். நான் மிகவும் வியந்தேன் அவருடைய ஞாபக சக்தியை. 4 வருடங்களுக்கு முன்பு ஒருவரிடம் பேசிய பேச்சை நினைவு கூர்ந்து தான் கூறியது தவறு என்றும் எதிராளி கூறியதுதான் சரி என்றும் ஒரு மனிதர் கூறுகிறார் என்றால் அவருடைய ஞாபக சக்தியை மெச்சுவதா அல்லது அவருடைய மெச்சூரிட்டி, அவருடைய அன்பு, அவருடைய அறிவு கூர்மை, அவருடைய பணிவு, அதெல்லாம் மென்ஷன் செய்வதா என்று தெரியவில்லை. அவ்வளவு அழகாக அவர் செய்திருந்தார். இது போன்ற மனிதர்கள் நாட்டிற்கு மிகவும் தேவை. ஆம், அன்போடு அளவலாவி நல்ல விதத்தில் பேசி நினைவு கூர்ந்து தன் தவறை ஒத்துக்கொண்டு இது போன்ற செயல்களை செய்யும் மனிதர்கள் இந்த நிலத்திற்கு நிச்சயம் தேவையாகும். வள்ளுவர் கூறிய வழியில் நடந்து கொண்டார். என் மனதில் மிகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவரை என்றும் நினைவு கூர்கிறேன். நன்றி, வணக்கம்.